அந்த இரவு 11:45. கதிர் தனியாக ஒரு மங்கலான அறையில் அமர்ந்திருந்தான். பார்வையில் ஒரு கடிகாரத்தின் டிக் டிக் ஓசை மட்டுமே கேட்டது. முன்னால் டேபிளில் ஒரு மடிக்கணினி. அதில் ஒரு மாறாத கவுண்டவுன். 15 நிமிடங்கள். அதிகாலை 12 மணிக்குள் அவன் வாழ்க்கையில் இன்று வரை அடைய முடியாத ஒரு வெற்றியை அடைய வேண்டியதாய் ஒரு மர்மமான சவால் அவனை எதிர்கொண்டது. சில மணி நேரங்களுக்கு முன் வந்த ஒரு மர்ம மின்னஞ்சல் அவன் இதுவரை பயத்தில் மூடப்பட்ட இருந்த உலகத்தை குலுக்கிவிட்டது. மின்னஞ்சலின் உள்ளடக்கம்: உனது வாழ்க்கை நிம்மதியாக ஓடிக்கொண்டிருந்தாலும் அது ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறது. இன்று உன் சக்தியை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உனது முன்னே உள்ளது. இந்த சவாலை வெற்றிகரமாக முடித்தால் உன் வாழ்வின் அனைத்து கனவுகளும் நிஜமாகும். தோல்வியடைந்தால் இன்றைய இரவுடன் உன் பயணமும் முடிந்துவிடும். பழைய ரயில் நிலையத்திற்கு 12 மணிக்குள் சென்று ஒரு மர்மமான பொருளை கண்டுபிடி. நேரம் குறைந்து கொண்டிருக்கிறது. முதலில் கதிர் அதை ஒரு கோமாளித்தனம் என்று நினைத்தான். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு ஓசை எழுந்தது. இது வேடிக்கை இல்லை. இந்த வாய்ப்பு உனக்கு முக்கியமானது. அந்த எண்ணத்தில் அவன் அவசரமாக வெளியேறி தன் பைக்கில் நேராக பழைய ரயில் நிலையத்துக்கு போனான். அங்கு 12 மணிக்குள் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் வேகமாக ஓடியான். நிலையம் அருகே ஒரு பழைய பெட்டகத்தில் ஒரு குறிப்பு இருந்தது. உன் பயத்தை விட்டு தப்பிப்பதற்கான விடை இதோ. பின்னாலுள்ள அறையில் பதில் உன்னை காத்திருக்கிறது. எச்சரிக்கை: உள்ளே செல்வதை முடிவு செய்யும் முன் நீ உன் மனதை தயார் செய்ய வேண்டும். அவனது இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் பயம் இல்லை என்பதற்காக அவன் அதை தாண்டிவிட்டான். அந்த அறையில் ஒரு கடிகாரம் இருந்தது. அதில் மீதமிருந்த நேரம் 2 நிமிடங்கள். அறையில் ஒரு புதிர். உன் வாழ்க்கையை முன்னே கொண்டு செல்லும் உண்மையான சக்தி என்ன? கதிர் யோசித்தான். வாழ்க்கை, பணம், பேரழகு. அவனை ஒவ்வொரு பதிலும் தவறாகி கடிகாரத்தில் மீதமிருந்த வினாடிகளை இழந்தது. பிறகு அவனது மனதில் ஒளி ஒளிர்ந்தது. அவன் தட்டச்சு செய்தான். தன்னம்பிக்கை. தட்டச்சு முடிந்தவுடனே அறை முழுவதும் ஒளிர்ந்தது. அப்போது ஒரு மெஷின் குரல்: வாழ்த்துக்கள் கதிர். தன்னம்பிக்கையே வாழ்வின் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சக்தி. இன்று நீ பயத்தை மீறி முதல் வெற்றியை அடைந்தாய். இப்போது உன் கனவுகளின் பயணத்தை தொடங்குவாய். கதிர் வெளியே வந்தபோது அவன் உள்ளம் வெறுமையாக இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் உறுதி: அவனது பயத்திற்குள் புதைந்திருந்த அனைத்தையும் அவன் இன்று மீறியிருந்தான். பாடம்: மர்மங்கள், சவால்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் தன்னம்பிக்கை மட்டுமே உன்னை முன்னே கொண்டு செல்லும் உத்தமமான சக்தி. பயம் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும். ஆனால் தன்னம்பிக்கை புதிய வாழ்க்கையை தொடங்கும்.